நண்பர்களே, டே 4 ஆஃப் கர்டன் போர்ட்டோ சேலஞ்சில் இன்றைக்கும் லேட் ஆனதுனால 3 பாக்கெட் வாங்கிட்டு நடைப்பயணத்துக்கு சென்று விட்டேன். நானும் சீக்கிரமாக எழணும்னு பார்க்குறேன், முடியலை. கம்பெனிக்குள்ளே வந்த கொஞ்ச நேரத்தில் சரியான பசின்றதுனால வெளியே வந்துட்டேன். அது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஏரியா சைட்லலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாடு சிட்டி ரோட் சைடில் வளர்க்குறாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு 2 லேஸ் பேக்கெட் வாங்கிட்டு ப்ரெட்டுக்குள்ளே லைட்டாக உருளைக்கிழங்கு வச்ச பொரியல் மாதிரி கொடுத்தாங்க. அது 2த்தையும் சாப்பிட்டு நேராக கம்பெனிக்குள்ளே, அது பேர் ஏதோ சொன்னாங்க ஞாபகம் இல்லை, அதனால் சரி கிளம்பிட்டேன், டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. கம்பெனி போனதுக்கப்புறம் பல வேலைகள் இருந்ததுனால பல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நிறைய பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க கேமராவை மேலே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால. அண்ட் மத்தியானம்லாம் சாப்பிட்டு நேராக ஈவினிங் ஒரு 6 o'clock 5:30 இந்த மாதிரி கிளம்பிட்டு டிசைன் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தேன். டிசைன் கிளாஸ் போகிற வழியில் ரோடெல்லாம் பார்க்குறேன். இவங்க ரோடு எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது லைக் ஒரு பிரிக்கை அதாவது சிமெண்ட் போட்டு பிரிக்காக பண்ணி அப்படியே ரோடை லைட்டாக பேத்து கம்பி நடுவில் போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது ஐடியா. மேபி தமிழ்நாட்டிலே இருக்கும், நான் பார்க்காம இருந்திருப்பேன் மேபி. அண்ட் நடைப்பயணம் கிளாஸுக்கு சென்று விட்டேன். கிளாஸில் இதுதான் முதல் நாள் ஆட்டோ கேட் சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதுக்காக. பெங்களூரில் இந்த மாதிரி டியூஷன்லாம் எடுக்கிறாங்க. அண்டு கிளாஸ் முடிஞ்சவொடனே ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த வீடை பார்த்தேங்க. லைக் பால்கனி மாதிரி வரும்ல, அதில் வர வாலில் ஃபிஷ் டேங்க் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது பார்க்க. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.